சொந்த காசை போட்டு மிஷினை வாங்கி உங்களுக்கு ரிவ்யூ பண்ணிருக்கேன். சோ நான் எக்காரணத்தை கொண்டும் எந்த வீடியோலையும் பெய்டு ப்ரொமோஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேங்களா? சரி, இது அடிக்கடி வீணா போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அப்ப மிஷினே தூக்கி போற நிலைமைக்கு தானே வருவீங்க. அப்போ நான் சொல்றத நினைப்பு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இன்வெர்டர் வெல்டிங் மிஷின் நீங்க வாங்க போறீங்க அப்படின்னா காசை பார்க்காதீங்க. ஒரு 500 1000 கூட போறதை பார்க்காதீங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்தையும் உங்களுக்கு புரிஞ்சிடும். நான் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் காசு கம்மியா கொடுத்து ஒரு மிஷின் வாங்கினேன். ஒரு 5000 குள்ள வாங்கினேன். அதை வந்து 3 தடவை எடுத்துட்டு போய் ரிப்பேர் பண்ணிட்டாங்க. அதுக்கே 1000 ரூபாய் 1200 ரூபாய் 1500 ரூபான்னு கொடுத்து வாங்கி கிட்டத்தட்ட 4000 ரூபாய் செலவு பண்ணேன். ஒரு கட்டத்துக்கு மேல மிஷினே வேணாண்டா அப்படின்னு தூக்கி போடுற ஒரு நிலைமைக்கு நான் வந்துட்டேன். இப்போ இந்த மிஷினை பத்தி நம்ம பார்ப்போம். பொதுவா இந்த மாதிரி இன்வெர்டர் வெல்டிங் மிஷின்ல 2 டைப் இருக்கு. ஒன்னு ஐஜிபிடி, இன்னொன்னு மாஸ்பெட். ஓகேங்களா? இப்போ நான் உங்களுக்கு சஜஷன் பண்ணக்கூடியது மாஸ்பெட் வெல்டிங் மிஷினை சொல்ல போறேன். ஐஜிபிடி தேவையில்ல. ஏன்னா நான் ஐஜிபிடி யூஸ் பண்ணி வெறுத்து போயிட்டேன். சோ ஐஜிபிடி பக்கமே நான் இப்ப போறது கிடையாது. இப்ப நான் போறது ஃபுல்லாமே மாஸ்பெட் தான். சரி, மாஸ்பெட்டுக்கும் ஐஜிபிடிக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன? ரொம்ப சிம்பிள்ங்க.